பாண்டியன் பேரரசு என்பது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பண்டைய அரசுகளில் ஒன்றாகும். இது 300 கிபி கிட்டத்தட்ட உருவானது. பாண்டியன் பேரரசின் வரலாற்றில் சங்க காலம் எனப்படும் தாமிரசுவை காலம் முக்கியமானது. ஏனெனில் இந்த காலத்தில் தமிழ் இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் கலை சுழடிய பரவலாக இருந்தன. இந்த பேரரசின் ஆரம்பம் கடுங்கோன் என்ற அரசரால் மீண்டும் உருவாக்கப்பட்டது. அவர் சோழன் மற்றும் சேரா இராச்சியங்களை வென்று பாண்டியன் பேரரசை மீட்டார். 8ஆம் முதல் 12ஆம் நூற்றாண்டில் பாண்டியன் பேரரசு பிக்மானில் இருந்தது. இந்த காலத்தில் ராஜராஜா பாண்டியன் மற்றும் ஜதவன்மன் சுந்தர பாண்டியன் ஆட்சியில் பேரரசு பெரும்பாலும் தமிழ்நாடு, இலங்கை, கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கு பரவியது. பாண்டியன் பேரரசின் சிறப்பாக வளர்ந்தது வாணிகம், வெள்ளியினம் மற்றும் பேரம்பரிய இலக்கியம். பாண்டியனின் கடல் வணிக சக்தி முக்கியமானது. பாண்டியர்களின் படைகள் கொர்பே மற்றும் முசிறி என்ற துறைமுகங்களை கட்டுப்படுத்தி உலகின் பல பகுதிகளுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தினர். இதில் ரோமன் பேரரசுடன் உள்ள வர்த்தக உறவுகள் மிகவும் முக்கியமாக அமைந்தது. ரோமியர்களுடன் கயிறு, வெள்ளி, மணிக்கல் மற்றும் இனிமையான பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டது. மீனாட்சியம்மன் கோயில் மதுரையில் அமைந்த இந்த கோயில் பாண்டியன் பேரரசின் மிக முக்கியமான கட்டிடக்கலை கூறுகளை காட்டு மிகுந்த சமூகவியல் மற்றும் மத தாக்கத்தை கொண்டது. இத்துடன் பாண்டியன் அரசு தமிழ் இலக்கியம் மற்றும் கலை வளர்ச்சியில் பெரும் பங்காற்றின. இந்த இலக்கியம் சங்ககால இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இது தமிழ் மக்களின் தொன்மையான பண்பாட்டை எடுத்து காட்டுகிறது. பாண்டியன் பேரரசின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்று பாண்டியன் படையின் வலிமை. இவர்கள் ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெற்று பெரும்பாலான சோழர்களையும் சேரர்களையும் சவாலாக மாற்றியுள்ளனர். பாண்டியனின் படை திறமை திறம்பட நிலப்போரினிலும் கடல் போரினிலும் நிச்சயமாக நிலைத்து கொண்டது. இருந்தபோதும் பாண்டியன் பேரரசின் வீழ்ச்சி மிகுந்த உள்ளக சிக்கல்கள் மற்றும் வெளிப்புற ஆக்கிரமிப்புகளால் ஏற்பட்டது. பிரபலமான அரச குடும்ப தகராறு, நாட்டின் பரபரப்பான பிரச்சினைகள் மற்றும் சோழர் ஆக்கிரமிப்பு காரணமாக பாண்டியன் பேரரசு பலவீனமாகியது. சோழர் பேரரசு ராஜராஜா சோழா மற்றும் ராஜேந்திர சோழா தலைமையில் பாண்டியர்களை வீழ்த்தியது. முதல் முறையாக 11ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சியில் பாண்டியன் பேரரசு முறியடிக்கப்பட்டது. பிறகு டெல்லி சுல்தான் ஆக்கிரமிப்பு மற்றும் முஸ்லிம் படைகள் செல்வாக்கை பெருக்கி பாண்டியன் பேரரசின் பலமுற்றின் இறுதி வீழ்ச்சியை தந்தது. அந்த காலத்தில் பாண்டியன் பேரரசு மீண்டும் உயிர் தெழுவதை வரவர்மன் குலசேகர பாண்டியன் 12ஆம் நூற்றாண்டில் சில ஆண்டுகளுக்கு பிறகு செய்தார். ஆனால் சோழர்களின் மீண்டும் ஆக்கிரமிப்பு மற்றும் முஸ்லிம் ஆக்கிரமிப்புகளால் பாண்டியன் பேரரசு இறுதியில் விழுந்தது. பாண்டியன் பேரரசின் பாரம்பரியம் இன்று எவ்வளவு முக்கியம் என்றால், மீனாட்சி அம்மன் கோயில், சந்தை இலக்கியம் மற்றும் பாண்டியன் ஆட்சியில் தமிழ்நாடு மற்றும் கடல் வர்த்தக சந்தை எவ்வளவு பெருமை பெற்றது என்றால் இது மிக பிரமாண்டமாக இருக்கிறது. இந்த கலை, இலக்கியம் மற்றும் பாரம்பரியத்தின் சின்னமாக பாண்டியன் பேரரசு என்று பரவியது. பாண்டியன் பேரரசின் வீழ்ச்சி தற்காலத்திற்கு ஒரு பாடமாக உள்ளது. ஆனால் பாண்டியன் முன்னேற்றங்கள் இன்று தென்னிந்திய வரலாற்றில் முக்கியமாக உள்ளது. ஆட்சியின் வீரம், கலாச்சாரம், சங்க இலக்கியம் மற்றும் அறிவிப்பு ஆகியவை தன்னுடைய அழிவுக்கு பின்பும் தமிழரின் மரபிலிருந்து மறையவில்லை. பாண்டியன் பேரரசின் உண்மையான கதை எப்போதும் சிக்கல்களையும் வெற்றிகளையும் கொண்டுள்ளது. ஆனால் அதன் மகத்துவம் இன்று உலகெங்கும் போற்றப்படுகிறது. பண்டைய இந்திய வரலாற்றின் முக்கியமான பிரத்யேகமாக தமிழின் மரபுகள் மற்றும் கலாச்சாரத்துடன் அதன் தாக்கம் தொடர்ந்துள்ளது.